ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். 2-3 நாள் ஆயிடுச்சு வீடியோஸ் போட்டு, கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால போடல. சாரி கைஸ். ஆக்சுவலி பிக் பாஸ் செகண்ட் அந்த கொண்டாட்டம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜாக்கோட ஃபேன்ஸ் மீட் இன்னொன்று வந்துச்சு, அது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மஞ்சரி ஒரு 2-3 ஃபேன்ஸ் மீட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றிலாம் பேசலாம். ஸோ வந்து ஒரு வீடியோவும் நான் போடுறேன். இப்போதைக்கு வந்து மஞ்சரியோடது ஃபேன்ஸ் மீட்டில் அவங்க அம்மா கூட மஞ்சரியும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ஒரு ஒரு செக்மெண்ட் வச்சாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரியும் அவங்க பையனும் சேர்ந்து ஒரு செக்மெண்ட் வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாக் மஞ்சரி இது நான் ஒரு பார்ட் மட்டும் போட்டிருப்பேன். அது இன்னொரு பார்ட் இருக்கேன், நான் அது அப்புறமா போடுறேன். ஸோ இப்போ மஞ்சரி பற்றி பேசிடலாம் அப்படின்னும்போது, எனக்கு பிக் பாஸில் ஃபேவரட்டாக இருந்த கண்டஸ்டன்ஸில் முக்கியமான ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங் விமன் அப்படின்னு நம்ம ஜாக்லினை சொல்கிற அதே இடத்துல அந்த ஏஜுக்கு மெச்சூர்டாக இன்னும் கொஞ்சம் அந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கான ஒரு எஃபர்ட்டை போட்டு விளையாடினதில் மஞ்சரியும் ஒரு முக்கியமான பிளேயர், தவிர்க்க முடியாத பிளேயர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து கொடுத்துருங்க. அந்த இன்டர்வியூ சூப்பராக இருந்தது. ஆனால் மஞ்சரி அவங்க 2 பேரும் சேர்ந்து கொடுக்கும்போது மஞ்சரியை பெருமையாக பார்த்த அவங்க அம்மாவும், மஞ்சரி தன்னோட குழந்தைய அதாவது நிலவை பெருமையாக பார்த்து பேசின அந்த மூமெண்ட்ஸை பற்றியும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நான் இங்கே ஆக்சுவலாக சொல்லணும்னா 3 ஸ்ட்ராங் விமன் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது மஞ்சரி அம்மா, ஜாக்லின் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் அது பார்ட்டாக நம்ம செக்மெண்ட்டாக பேசலாம் அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்ம மஞ்சரிக்கான ஃபேன்ஸ் மீட் பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா வந்து ஸ்டார்டிங்கே லைக் பண்ணுங்கள். இல்லைனா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல அதுக்காக லைக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவது லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மஞ்சரியோட அம்மா வந்து ஃபேன்ஸ் மீட்டில் 2-3 செக்மெண்ட்டில் வராங்கன்னு போது பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா மஞ்சரியோட அம்மாவை நம்ம வந்து பிக் பாஸில் ஃப்ரீ ஸ்டாஸ்கில் பார்த்துருப்போம். அவங்க வந்து அங்கேயே சொல்லியிருப்பாங்க, என்னோட பொண்ணை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, எல்லாருமா சேர்ந்து கார்னர் பண்ணுறாங்க, என் பொண்ணை யாருமே புரிஞ்சிக்கல, என் பொண்ணுக்கான சப்போர்ட் கிடைக்கலன்னு அங்கேயே அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. டிப்பிக்கல் ஒரு அம்மாவாக ஒரு பொண்ணை பார்த்து அந்த இடத்துல பெருமைப்பட்டாலும் பிக் பாஸ் வீட்டில், ஆனால் தன்னோட பொண்ணு அந்த வீட்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிற ஒரு டிப்பிக்கல் அம்மாவாக ஃபீல் பண்ணுற ஒரு டிப்பிக்கல் அம்மாவாக பார்த்துருப்போம். அப்புறம் இங்கே வந்து பெருமைப்படுற ஒரு அம்மாவை நம்ம வந்து ஃபேன்ஸ் மீட்டில் பார்க்குறோம். அதே மாதிரி அங்கே பிக் பாஸ் வீட்லேயுமே அவங்க தங்கச்சி வந்திருப்பாங்க, மஞ்சரியோட தங்கச்சி. அவங்க சொல்லியிருப்பாங்க, நீ எப்படின்னு எங்களுக்கு தெரியும்க்கா, பட் ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு அதுக்கு புரிஞ்சுக்க டைம் எடுக்கும். அதே மாதிரி நீ ரொம்ப வந்து உன்னோட விஷயங்களை சொல்லணுன்றதுக்காக ஹாஷாகவும் இருக்காது, கொஞ்சம் உன்னோட ஸ்மூத் சைடையும் காட்டு, உன்னோட கைண்ட்னஸ் சைடையும் காட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அட்வைஸுமே மஞ்சரிக்கு கொஞ்சம் நல்லாவே யூஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கேம் ஷிஃப்ட் ஆகி அவங்க கொஞ்சம் எல்லாருக்கூடையும் ஸ்மூத்தாகவும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஃபேன்ஸ் மீட்லலாம் நம்ம மஞ்சரியோட இன்னொரு சைடு அழகாக பார்க்க முடிஞ்சது. அது ஜாக் கூட நடந்த ஃபேன்ஸ் மீட்லேயும் சரி, மஞ்சரிக்கான செலிப்ரேட்டிங் மஞ்சரி அப்படிங்கிற ஃபேன்ஸ் மீட்லேயும் சரி ரொம்ப நல்லாவே பார்க்க முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான கொஸ்டின் வந்து மஞ்சரியோட அம்மா கிட்ட ஆங்கர் கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து யாருக்காக இருந்தாலும் அது முதல் குழந்தைன்றது ரொம்ப ஸ்பெஷல் தானே. மஞ்சரி வந்து உங்களுக்கு பிறக்கும் போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, அதுவும் பெண் குழந்தை அப்படின்னும் போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டதாக சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பெருமையாக இருந்தது அப்படின்னும் போது மஞ்சரியை திரும்பி பார்க்குறாங்க. பொம்பளை குழந்தைய பிறந்ததில் உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க. மஞ்சரி அவங்க அம்மா கிட்ட ஆமாம் அப்படின்னு அவங்க அம்மா சொன்ன விதம், எத்தனை அம்மாக்கள் வந்து இதை இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல. பழைய காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் சரி, ஆம்பளை குழந்தை கொடுக்குற அந்த ஸ்பெஷல் அந்த ஒரு விஷயத்த வந்து பொம்பளை குழந்தைங்களுக்கு கிடைக்குதான்னு கேட்டால் இப்போ ஓரளவுக்கு கிடைக்குது. நம்ம ஓரளவுக்கு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது மீறி மெஜாரிட்டின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அபவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். 60% பேரண்டிங்கில் ஒத்துக்கிறாங்க. ஆம்பளை குழந்தையோ பொம்பளை குழந்தையோ குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்கணும், இந்த சொசைட்டிக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளான பர்சனாக வளர்க்கணும் அப்படிங்கிறதுல இன்றைக்கான பேரண்டிங்கில் நிறையவே நம்மளுக்கு சேஞ்ச் இருக்குது. நிறையவே அந்த பாசிட்டிவ் வைப்பையும் பாசிட்டிவ் சேஞ்சஸையும் நம்ம பார்த்தாலும் அந்த காலத்தில், அதாவது இப்போ மஞ்சரி அம்மா சொல்கிற மாதிரி அப்போல்லாம் பெண் குழந்தைங்களுக்கான அந்த ஒரு வரவேற்பு கம்மியாக இருந்த காலகட்டத்தில் அவங்க அம்மா வந்து சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. மஞ்சரியும் அதை வந்து சர்ப்ரைஸாக பார்க்குறாங்க அவங்க அம்மாவை. அப்போ வந்து பொம்பளை குழந்தைய பிறந்ததில் சந்தோஷம்னு சொல்கிறியா அப்படின்னு மஞ்சரி அவங்க அம்மாவை கேட்கும்போது ஆங்கர் முன்னாடி அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு பெருமையாக இருந்தது, எனக்கு சந்தோஷமாக இருந்தது. எனக்கு 2வது அவங்களுக்கு வந்து தங்கச்சி இருக்காங்க இல்லைங்களா, எனக்கு 2வதும் பெண் குழந்தை தான். 2 பெண் குழந்தைங்க பிறந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பையன், அவன் வந்து தம்பி அப்படிங்கிற பட்சத்தில் 2 பெண் குழந்தைங்க அப்படின்மே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, சந்தோஷமாக இருந்ததுன்னு அவங்க அம்மா அந்த சொல்கிற விதம். அன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம பொண்ணுங்களுக்கான ரெக்கக்னேஷனுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்க வேண்டாம். ஏன்னா இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அது தானாகவே எவால்வ் ஆகி பொண்ணுங்களுக்கான அந்த ஈக்குவல் வந்து அந்த ஒரு ரெக்கக்னேஷனும் அந்த ஈக்குவாலிட்டிக்கு நம்ம கத்திட்டு இருக்க இந்த விஷயங்களும் எப்பயோ கொஞ்சம் மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹேட்ஸ் ஆஃப் டு
மஞ்சரி மாம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த காலத்திலே பெண் குழந்தைங்கள அந்த ஒரு புரிதலோட, அந்த ஒரு அன்போட, அந்த ஒரு அர்த்தமான ஒரு அக்கறையோட அந்த பெண் குழந்தைங்களுக்கான அந்த விஷயத்த சப்போர்ட்டை அப்போ கொடுத்த மஞ்சரி அம்மாவுக்கு ஹேட்ஸ் ஆஃப் கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். அது இன்னைக்கு வந்து மஞ்சரியே வந்து அவங்க அம்மா கிட்ட அப்போ பெண் குழந்தையே பிறந்ததில் உனக்கு சந்தோஷம்னு சொல்ல வரியா, பெருமைன்னு சொல்ல வரியானா ஆமாம் அப்படின்னு சொன்ன இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தா, மஞ்சரி கிட்ட வந்து இன்னைக்கான செக்மெண்ட் நான் பார்க்குறப்ப கேட்குறாங்க, உங்களுக்கு நிலவு பிறந்தப்போ எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு ட்விஸ்ட்டாக ஒன்று சொல்கிறாங்க, நான் பெண் குழந்தை தான் எதிர்பார்த்தேன். ஆக்சுவலி வந்து எனக்கு பெண் குழந்தை வேணும், நான் எதிர்பார்த்தது எதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சொசைட்டி பெண் குழந்தைங்களுக்கான ஒரு கேட்டகரி வச்சிருக்கு. இந்த ஒரு சர்க்கிள்குள்ளே இந்த ஒரு லைன்குள்ளே தான் இப்படி இருக்கணும், இப்படி வளர்க்கணும், பெண் குழந்தைங்க இப்படி இருக்கணும்னு சொல்கிற இடத்துல அந்த ஒரு விஷயங்களெல்லாம் பிரேக்கப் பண்ணி என் பொண்ணை நான் இப்படி வளர்ப்பேன்டா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்ய மாட்டேன்டா, எனக்கு வந்து நீங்கள் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் பண்ண வச்சு அந்த குழந்தைய ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப வந்து அழகாகவும் சொசைட்டிக்கான ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாகவும் நீங்கள் எதெல்லாம் அந்த குழந்தை வந்து எதெல்லாம் வந்து பொன் குழந்தைங்களை எப்படிலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதெல்லாம் செய்ய வச்சு வளர்ப்பேன்டா, செய்ய வச்சு ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக நான் இந்த சொசைட்டிக்கு உருவாக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் பண்ணுன்றதுக்காகவே என் பெண் குழந்தை வேணும்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து பையனாக பிறந்துச்சு அப்படின்னு அவங்க சொன்ன விதம் மஞ்சரியோட அம்மா ஒரு எக்ஸ்ட்ரீமாக, மஞ்சரி ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. இது அவங்க எந்த அளவுக்கு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி அவங்க வந்து அவங்க குழந்தைக்கான பேர் நிலவு அப்படிங்கிறதே வந்து அவங்க 7-8 மாதம் வரைக்கும் அவங்க கன்சீவாக இருக்கும்போது பெண் குழந்தை அப்படிங்கிற மாதிரி கைராவோ ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அது கிரீக் நேமா, ஸோ நேம் கூட யூனிவர்சலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் அவங்க சொன்னாங்க. அதுக்கு மீனிங் நம்மளுக்கு தெரியல, பட் ஆனால் அது கிரீக் நேம்னு மட்டும் அவங்க சொன்னாங்க. அப்படி நான் பெண் குழந்தைக்கான பேரை தான் யோசிச்சு வச்சேன். ஒரு 7-8 மாதம் கழித்து ஸ்கேன்லலாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஒரு வேளை இது பையனாக இருந்தால் என்ன பண்ணுறது, எனக்கு பேர் கூட யோசிக்கலையான்னு. அப்புறம் அந்த பையன் வந்து சண்டை போடுவானே, குழந்தை பிறந்து வந்து சண்டை போடுவானே அப்படிங்கிறதுக்காக 7-8 மாதத்துக்கு அப்புறம் தான் நான் ஒரு ஆம்பளை பையனுக்கான பேரே யோசிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க 7th 8th மந்த்துக்கு அப்புறம் தான் அது பையனாக இருந்தால் அப்போ அதுக்கான பேரையும் யோசிச்சு வைக்கணுன்ற மைண்ட் செட்டுக்கே போன மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக யோசிச்சிருக்காங்க பொண்ணு அப்படின்னு. அதுக்கப்புறம் நிலவ் அப்படின்ற பட்சத்தில் அந்த பேர் அவங்க 7th 8th மந்த்தில் யோசிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க டெலிவரிக்கான அந்த டைம்லையுமே அந்த டாக்டருமே வந்து நிலவு பிறந்திருக்கான் அப்படின்னு தான் சொல்லி அந்த குழந்தைய வந்து கையில் கொடுத்ததா அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மைண்டை வந்து அப்போயே அவங்க வந்து அந்த டாக்டருக்கே அந்த பேரை சொல்லி அந்த டாக்டர் அந்த பேரை சொல்லி தான் அந்த குழந்தைய கூப்பிட்டதா வந்து அவங்களுக்கு அந்த கைனகாலஜிஸ்ட்டும் அந்த பேர் சொல்லி தான் அந்த குழந்தைய கையில் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன மூமெண்ட்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்படி இருந்தது அப்படி இருந்தது, நான் க்ளோரிஃபைலாம் பண்ண மாட்டாங்க, அது நிஜமாகவே ஒரு டெரிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் ஆனால் அந்த குழந்தைங்களோட முகத்தை பார்க்கும்போது ஓகே இது ஒர்த்து அப்படின்னு தோணுமே தவிர அது வந்து ஒரு டெரிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் தான், அது ரொம்ப இப்படி இருந்தது அப்படி இருந்தால் க்ளோரிஃபைலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து உண்மையை உடச்சி சொன்னாங்க. அதுதான் உண்மை. அப்புறம் அவங்களுக்கான டெலிவரி விஷயம் அப்படின்போது சி செக்ஷன் அப்படின்னு வர பட்சத்தில் அவங்க வந்து லேபர் பெயினும் அவங்களுக்கு வந்துருச்சு. பட் இருந்தாலும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் சி செக்ஷன் போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னும் போது அவங்க வந்து நார்மல் பெயினுக்கு வந்து அதாவது நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணி அந்த பெயினும் இருந்து 16 hours அதை பேர் பண்ணி அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லைன்னு சி செக்ஷனுக்கு போனதாக சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு இது ஆகுங்க. அதாவது சி செக்ஷன் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணுறது வேறு, ஓகே நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணி நார்மல் டெலிவரி வருதுங்கிறது அது ட்ரை பண்ணி அது வந்துருச்சு அப்படிங்கிறது வேறு. ஆனால் ரெண்டுமே இல்லாமல் நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணி நார்மல் டெலிவரிக்கான பெயினும் வந்துடும். பட் ஆனால் அந்த நார்மல் டெலிவரியை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் சி செக்ஷன் போய் ஆகணும், சிசேரியன் போய் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கான பெயினும் இருக்கும், சி செக்ஷனுக்கான அந்த எஃபோர்ட்டும் அவங்க போட வேண்டியதாக இருக்குன்னா அது நிஜமாகவே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சுச்சுவேஷனை வந்து மஞ்சரி வந்து ஹேண்டில் பண்ணதாக சொன்ன விதம் வந்து நிஜமாகவே ஒரு பொண்ணுக்கான அந்த ஒரு விஷயத்தை அவங்க ரொம்ப ஓப்பனாக ரொம்ப யதார்த்தமாக எடுத்து வச்ச மாதிரி தான் இருந்தது. நான் இந்த இடத்துல தான் தீபக் வந்து நான் சொல்லுவேன், தீபக் ஜெனியூன், தீபக் சூப்பர், தீபக் ஸ்மார்ட்னு சொல்கிற எல்லா ஜென்ஸு சைடுமே அது வந்து வெளில வந்து இன்ட்ரி கொடுக்குற சத்யாவாகட்டும், உள்ள சேனல் கொண்டாடுறதாகட்டும், முத்துவாகட்டும், உள்ள தீபக் சப்போர்ட் பண்ண தீபக் அண்ணான்னு சொல்கிற விஷயம் யாருமே ஆகட்டும், நான் சொன்ன மாதிரி தீபக்கான ஈக்குவல் சீனியர் ப்ராடக்டாக அந்த வீட்டில் இருந்தது மஞ்சரினா. அவங்க ஃபிசிக்கல் எஃபோர்ட்டோ அதுக்கான விஷயங்களை நிறையவே போட்டிருக்காங்க அந்த கேமில். அது ஒரு என்ன சொல்கிறது, அதுதான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புன்ற அளவுக்கு கூட அவங்க எஃபோர்ட் போட்டிருக்காங்க. நம்ம பார்த்துருக்கோம்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஏப்பம் வந்துகிட்டே இருக்குது. அவங்க வந்து சி செக்ஷனும் போய் அவங்களுக்கான அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸும் வந்து அவங்க 35+ கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் தீபக் 40+லையோ இல்லை இப்போ ஒரு 40+ இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம், இல்லை 35+ இருக்காரு அப்படின்னா அவர் இந்த வயசுல எவ்வளோ எஃபோர்ட் போட்டது பெரிய விஷயம், ஓடினது பெரிய விஷயம், டாஸ்க் ஆனது பெரிய விஷயம், 8 உதச்சது பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ மஞ்சரி அந்த எந்த விதத்துலையுமே குறைஞ்சவங்க கிடையாது. ஜாக்லின் போட்டது, சௌந்தர்யா போட்டது அந்த ஏஜுக்கான அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் போடுறது வேறு விஷயம். பட் ஆனால் இவங்க சி செக்ஷன் போயிட்டு
போயிட்டு அந்த ஏஜுக்கான விஷயத்தையும் அவங்க ஹேண்டில் பண்ணி அதை மெச்சூர்டாகவும் அந்த கேமை மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ஸ்ட்ராங்காக விளையாடினது. அந்த பொம்மை டாஸ்க்லேயே ஆகட்டும், அந்த இந்த டாஸ்க் ஆகட்டும், அந்த அது என்ன அந்த முயல் டாஸ்க் ஆகட்டும், எல்லாத்துலேயும் அவங்களுக்கான டஃப் கொடுத்ததெல்லாம் வந்து மஞ்சரியோட அம்மா உள்ளே வந்து சொல்லியிருப்பாங்க. என் பொண்ணு அந்த டாஸ்க்லாம் விளையாடும் போது அவளுக்கு ஆல்ரெடி சி செக்ஷன் முதுகில் வந்து வலி இருக்குது, இப்போ இந்த டாஸ்க் மூலிமா திருப்பி அந்த வலி வந்துருமோ, அது அஃபெக்ட் ஆகுமோலாம் நான் யோசிச்சு அழுதுட்டேன்னு அவங்க அம்மா உள்ளே வந்துலாம் சொல்லியிருப்பாங்க. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. இப்போ இவங்களுக்கான டெலிவரி விஷயங்களையும் இவங்க ஷேர் பண்ணும்போது இவ்வளோ ஸ்ட்ரகிள் அவங்க ஃபிசிக்கலாகவும் ஹேண்டில் பண்ணியிருக்கிற பட்சத்தில் அந்த டாஸ்க்லேயும் அவங்க அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட யாரையுமே எந்த குத்தமாக அவங்க சொல்லவே இல்லை. இப்படி இருந்தது கேர்ள்ஸ், எங்களுக்கு இது வலிச்சுது, எங்களுக்கு கை வலிச்சுது, கால் வலிச்சுது, எனக்கு வந்து ஆல்ரெடி பேக் பெயின் இருக்குது, நான் சி செக்ஷன் அப்படின்னு எந்த ஒரு விஷயமே அவங்க வந்து எடுத்து வைக்காமல் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட விளையாடினது வந்து பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்கிற இடத்துல அந்த டைட்டில் வின்னர் அப்படிங்கிற விஷயத்தில் இல்லை டாப் 3 அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ஜாக்லினை எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு ஜாக்லின் மஞ்சரி 2 பேருமே அதுக்கான ஈக்குவல் கண்டஸ்டன்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிற இடத்துல மஞ்சரி மேபி நடுவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டதா இருக்கிற பட்சத்தில் அவங்க டாப் 3லையோ டாப் 5லையோ வரதுக்கான டிசர்விங் கண்டஸ்டன்ட்ஸ் தான். பட் ஒன்றுமே இல்லாத நீங்கள் விஷாலை கொண்டு வந்து நிறுத்தினது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒத்துக்கவே முடியலன்னும் போது தான் அவ்வளோ கோவம் வருது. இதில் தீபக் வின்னராக கூட நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்க, ஆனால் டாப் 5ல் கூட மஞ்சரிக்கு அந்த ஸ்பேஸை நீங்கள் கொடுக்கல அப்படின்னும் போது ஜாக்லின் வந்து டைட்டில் வின்னராக ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்தோ குறைஞ்சபட்சம் மேபி ரன்னராக வேணால் கொடுத்துருப்போம், ஆனால் அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் வெளில அமிச்சிட்டோன்னு சொல்கிற இடத்துல நீங்கள் கேர்ள்ஸ்க்கான ரெக்கக்னேஷனை கொடுக்கவே இல்லையே அப்படிங்கிறத எனக்கான ஒரு பிபி டீம் மேலே கோவம் வருத்தம் அப்படிங்கிறத மீறி அது ஒரு பார்ஷியல் கேம் அப்படிங்கிற இடத்துல ஒரு இப்படி தாண்டா இந்த சொசைட்டி அப்படின்னு ஒரு வெறுப்பு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல மஞ்சரி அழகாக வந்து மஞ்சரியோட அம்மா அவங்கள மஞ்சரியை பெருமையாக சொன்னதையும் மஞ்சரி தன்னோட குழந்தைக்கான விஷயத்த சொன்னதையும் ரொம்பவே அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல மஞ்சரியோட அம்மா கிட்ட வந்து ஆங்கர் கேட்குறாங்க, நீங்கள் மஞ்சரி இப்போ எப்படி பார்க்குறீங்க, பிக் பாஸ்லாம் போயிட்டு வந்து உங்கள் பொண்ணு எந்த வெர்ஷன் பார்க்குறீங்க, என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த அழகாக ஒரு திருக்குறள் சொல்கிறாங்க. நம்ம காலங்காலமாக சொல்கிற திருக்குறள் தான், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்ற குரலை ரொம்ப பெருமையாக அவங்க அம்மா சொல்கிற பட்சத்தில் இந்த இடத்துல எனக்கு திருவள்ளுவர் கூட லிரிக்ஸில் மகன்னு போட்டிருக்காரு, ஏன் மகள்னு போடலை, இல்லை மகன் மகள் அப்படி கூட போட்டிருக்கலாம், இல்லை வந்து காமனாக குழந்தைங்க அப்படின்னு கூட போட்டிருக்கலாம். அப்போது ஒரு பொண்ணுக்கான பெருமையை அவங்களோட அம்மாவே பெருமையாக சொல்லணும்னா கூட அந்த இடத்துல மகன்னு சொல்ல வேண்டியதாக தானே இருக்குது, மகள்னு சொல்ல முடியலையே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் எனக்கு திருவள்ளுவர் மேலேயே இருக்குது. அந்த லிரிக்ஸில் நீங்கள் மேபி திருவள்ளுவர் அப்போவே மகள்னு சொல்லியிருந்தா நாங்கள் இன்னமும் வந்து பொண்ணுங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம், எங்களுக்கான ரெக்கக்னேஷனுக்கு கற்றுக்கிட்டே இருக்க வேண்டாம், எங்களுக்கான ரெக்கக்னேஷனுக்கு நாங்கள் வந்துட்டு எங்களை வந்து கஷ்டப்பட்டு ப்ரூஃப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டு இருக்க மாட்டோம். எங்களுக்கு எப்படி ஒரு தீபக்குக்கோ இல்லை மற்ற நிறைய ஜென்ஸுக்கோ ஈஸியாக ஜஸ்ட் லைக் தட் கிடைக்கிற ஒரு ரெக்கக்னேஷன் எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு இல்லை 40+ ஆகிற பட்சத்தில் குழந்தைங்களுக்கு அம்மா அப்படிங்கிற ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கிற எங்களுக்கு அதே குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருந்தாலும் ஒரு கேம் ஷோவில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுற மஞ்சரி மாதிரி ஆளுங்களுக்கான அந்த ரெக்கக்னேஷன்லாம் கிடைக்கிறதுக்கு இன்னும் நாங்கள் எவ்வளோ தான் கற்றுக்கிட்டே இருக்கணும், எவ்வளோ தான் போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னா இதில் கொஞ்சம் திருக்குறள்லையுமே திருவள்ளுவர் எங்களுக்கான ஒரு விஷயத்தையுமே எடுத்து வச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் எனக்கு திருவள்ளுவர் மேலேயே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பெரிய அப்பா டக்கர்லாம் இல்லைங்க. இருந்தாலும் எனக்கான ஒரு சின்ன வருத்தத்தை நான் இந்த இடத்துல வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த குறள் சொல்லும் போது நான் இந்த இடத்துல இல்லை, நிறைய இடத்துல ஒரு பொண்ணுங்களுக்கான ரெக்கக்னேஷனாக ஒரு அண்ணாவோ தங்கச்சியோ ஒரு அம்மாவோ அப்பாவோ அந்த பொண்ணுக்கு கொடுக்கும்போது தன் மகள் அப்படின்ற இடத்துல மகன்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஓகே, நீங்கள் மகன்னு சொல்கிற இடத்துல மகனுக்கான வேலிடேஷன் மகனுக்கான அந்த ரெக்கக்னேஷன் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் ஓகே தான், அதில் கொஞ்சம் எங்களுக்கும் கொடுக்கலாம்ல, அந்த வார்த்தையிலையாச்சும் எங்களுக்கான அந்த ஒரு விஷயத்தை சந்தோஷமாக கொடுக்கறதுக்கு அங்கேயும் ஒரு மகன்னு சொல்லி தான் அந்த ஜெண்டரை தான் சொல்லி தான் ரெப்ரசன்ட் பண்ணுமா அப்படிங்கிற வருத்தம் இருக்குது. அப்படின்னும் போது ஓகே நம்ம அதை மாற்றி சொல்லிக்கலாம். என்ன திருவள்ளுவர் அப்போ மகன் அப்போ இருந்த இதில் மேபி அவருமே ஆம்பளையாக இருக்கிற பட்சத்தில் அதை மகன்னு சொன்னாரோ என்னமோ தெரில, ஆனால் இன்றைக்கி அதை சொல்லும் போது அட்லீஸ்ட் சொல்லும் போதாவது நம்ம மகள் ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு எனக்கு அதை மாற்றி சொல்லணும்னு தோணுச்சு. அதனால் நான் இந்த இடத்துல அதை மாற்றி சொல்கிறேன். இந்த குரலை மஞ்சரியை பார்த்து மஞ்சரியோட அம்மா சொன்னது வந்து ரொம்பவே அவங்களுக்கு பொண்ணை பார்த்து அவங்க பெருமைப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிற இடத்துல அது அழகாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின், அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க டைவர்ஸ் ஆனவங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். மஞ்சரி சிங்கிள் மாம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை பற்றி கொஸ்டின் கேட்கும்போது அவங்க ரொம்ப டீசெண்டாக அந்த கொஸ்டினை அவாய்ட் பண்ணுறாங்க. அதாவது சிங்கிள் மாமாக இருந்தாலும் ப்ரிவிலேஜ்டு மாம் தான், அதை பற்றி பெருசாக வந்து நான் அதை பேச விரும்பலை. அதில் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறவங்க, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னும்போது நான் வந்து அவங்களுக்கான அவங்க வந்து ப்ரிவிலேஜ் மாம் தான் அப்படின்னும் போது அதை பற்றி நான் பெருசாக சொல்ல விரும்பலை. எனக்கு வந்து நிலவு வளர்க்கறதுல பெருசாக கஷ்டம் இல்லை, எனக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்குது, அப்பா அம்மா சப்போர்ட் இருக்குது அப்படின்னும் போது அந்த விஷயங்களை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும்
தெரியும் அப்படின்னும் போது அதை நான் பெருசாக வந்து எக்ஸாக்ரேட் பண்ண விரும்பல அப்படின்னு டீசெண்டாக அந்த விஷயத்த சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இடத்துல தான் நான் முத்துவையும் கம்பேர் பண்ணுறேன். முத்துவும் வந்து மிடில் கிளாஸ்னு சொன்னதாகட்டும், மற்ற அவர் தமிழ் சார்ந்து அந்த இடத்துல இருந்து வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு பையன் அவர் சொல்கிற பட்சத்தில் அதே தமிழ் பேச்சு என் மூச்சுன்ற ப்ரோக்ராமில் மஞ்சரி இருக்காங்கன்னா மஞ்சரி டாப் 5ல வந்திருந்தாலும் அந்த கம்யூனிட்டிக்கான ரெக்கக்னேஷன் கிடச்சிருக்கும். பட் ஆனால் மிடில் கிளாஸ்னு ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுற பட்சத்தில் மஞ்சரி இவங்களே டீசெண்டாக சொல்லிக்கிறாங்க. ப்ரிவிலேஜ் அப்படின்ற இடத்துல நான் சிங்கிள் மாம்னு பெருசாக அதை வந்து எக்ஸாக்ரேட் பண்ண விரும்பலை. ஏன்னா எனக்கான ப்ரிவிலேஜ் எனக்கு இருக்குது. நில வழக்கறில் எனக்கு பெருசாக வந்து எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்குன்னா அதை நான் பெருசுப்படுத்த விரும்பலை. பெருசாக ரொம்ப கஷ்டப்பட்டா அப்படி இப்படின்னு சொல்ல விரும்பலன்னு ரொம்ப டீசெண்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மிடில் கிளாஸ்னு வந்து ஒரு சில இடங்களில் தன்னை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன். முத்து மேலே எனக்கு வருத்தம் இருக்குது. அப்போது அதே மாதிரி இப்போ ஜாக்லின் மிடில் கிளாஸா அப்பர் கிளாஸா அப்படிங்கிறதுலாம் விஷயம் இல்லை. பட் ஆனால் அந்த மொட்டை கடிதாசி விஷயத்தில் மிடில் கிளாஸ் ஆரம்னு பெரிய பெரிய வார்த்தையை முத்து யூஸ் பண்ணுறது தேவையில்லை அப்படின்னு ஜாக்லின் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை. ஏன்னா அவர் அப்படி தான் அந்த கேம் ஆடினார் அப்படின்னு சொல்கிற இடத்துல அப்போது அவங்கவுங்களுக்கான ஏதோ ஒரு மைனஸ் அவங்கவுங்க லைஃப்பில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஜாக்லினும் சிங்கிள் மாம் அப்படிங்கிற இடத்துலேருந்து வளர்க்கப்பட்டவங்க தான். அவங்க அம்மாவும் ஜாக்லினோட அம்மாவும் சிங்கிள் மாமா இருந்து ஜாக்லினை வளர்த்து கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அதுக்கான விஷயத்தை எல்லா இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்து அதுக்காக அவங்களுக்கு டாப் 5ல அவங்க வரணும், அதுக்காக ஓட்டு போடணும், அதுக்காக ஜனங்க வந்து அவங்க மேலே அந்த சிம்பத்தி காட்டணும் அப்படின்னு அவங்க எந்த இடத்துலையும் பெருசாக அதை ரெஜிஸ்டர் பண்ணலை. வெறும் அந்த கதை சொல்லணும் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் அதை சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஓன் எஃபோர்ட்டை தான் அவங்க போட்டாங்க. பட் ஆனால் ஃபேன்ஸ் மீட்லலாம் ஜாக் பேசும்போது அவங்க அம்மா பட்ட கஷ்டத்தையும் இவங்களுக்கு ஐஸ்கிரீமே பிடிக்காதுலாம் ஜாக் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. ஏன்னா சின்ன வயசில் அவங்களுக்கு நடந்த அந்த ஒரு ட்ராமாலாம் அந்த ஐஸ்கிரீம்காக கஷ்டப்பட்டது, அந்த காசுக்காக கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்களுக்கு அந்த கார் அப்படிங்கிற இப்போ வந்து முத்துவோட அப்போ முத்து மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவருக்கு கார் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் பைக் ஆல்ரெடி ஒரு பைக் இருக்குது. அந்த எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க. இல்லை இப்பயுமே ஒரு பைக் கொடுத்துருக்காங்க அந்த ராயல் என்ஃபீல்டு ஏதோ ஒன்று பிராண்டுன்னு சொல்கிற இடத்துல. அதுக்கப்புறம் அவங்களும் வீடு கட்டுறாங்க. அது கடன் இல்லாமல் கட்டணும் அப்படின்னும் போது மிடில் கிளாஸ்க்கு வீடுன்றது எப்படி ஒரு கனவோ அப்படின்ற பட்சத்தில் ஜாக்லின் அவங்களுக்கான அந்த ஒரு கார் விஷயத்தில் நிறைய இன்சல் அவமானப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது அந்த கார் வாங்கணும் போது அவங்க அம்மா வந்து நீ எவ்வளோ காசு வச்சிருக்கேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஜாக்லின் அம்மாவே சொல்லி அதை லோன் போட்டு வாங்குறாங்க. அதை தான் 2-3 இடத்துல அவங்க சொல்கிறாங்கன்னா எல்லாருக்கும் லைஃப்பில் அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்க தான் செய்யுது. அதை ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற இடத்துல அவங்க அதை ஹேண்டில் பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் முத்து மாதிரி ஒரு சிலர் வந்து முத்து வந்து அதை சொல்லிட்டா வந்து இப்போ ஸ்பேஸ்லாம் கூட நிறைய அதான் பேசுகிறாங்க. முத்து மிடில் கிளாஸ்னு எடுத்து வச்சிருக்க வேண்டாம், அவங்க அப்பாவுக்கு அந்த ஸ்லிப்பருங்கிற விஷயத்தை எடுத்து வச்சிருக்க வேண்டாம் அப்படிலாம் அவர் அவ்வளோ நியாயம் சொன்னாலும் இதுக்காக சொன்னார் அதுக்காக சொன்னாருன்னு எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான ஒரு நியாயம் இருக்க தான் செய்யுது. அதை ரிஜிஸ்டர் பண்ணி தான் அந்த கேம் ஆடணுமா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் அது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இப்போ சௌந்தர்யா அந்த கேமை வின் பண்ணுறதுக்கு சௌந்தர்யா ஸ்கேமில் காசு விட்டது அதனால் அவங்க வின் பண்ணணும்னு ஒன்று சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் எப்படி வரும்? அது அவங்க பர்சனல். இது கேம் வேறு அது வேறு. அதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போட முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்பீங்கன்னா அதே கேள்வி தான் முத்துக்கும் வரும். அப்போது ஜாக்லினுக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. மஞ்சரி மாதிரி வந்து அவங்க சிங்கிள் மாமா அவங்க ப்ரிவிலேஜ் மாமன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அதை அவங்க ஒரு விஷயமாகவே அவங்க எடுத்தே வைக்கல, எக்ஸாகரேட்டே பண்ணலை அப்படின்னும் போது அந்த கேம்க்கான விஷயத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அப்படிங்கிற இடத்துல ஜாக்லினும் சரி மஞ்சரியும் சரி ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற இடத்துல எந்த டவுட்டும் இல்லைன்னா இந்த இடத்துல மஞ்சரியோட அம்மா மஞ்சரி உள்ள கேம் ஆடுற இடத்துல அருணும் சௌந்தர்யாவும் மஞ்சரியை வந்து அந்த புள்ளி பண்ண இடத்த பற்றியும் சொல்கிறாங்க. அதை அவங்களால ஓவர் கம் பண்ணவே முடியலன்னு அதை கொஞ்சம் மஞ்சரி வந்து லைட்டாக வந்து அவங்களுக்கு அது ஓவர் கம் பண்ண முடியல, அது பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒரு டிப்பிக்கல் அம்மாக்கே இருக்கிற வருத்தம் மஞ்சரியோட அம்மா அந்த இடத்துல வெளிப்படுத்தினது. அருண் வந்து அந்த விஷயத்தில் அந்த பொம்மை அந்த கழுத்து திருவி போட்டுடணும்னு அப்படி சொன்னதாகட்டும், அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து அப்படின்னு சொன்னதாகட்டும், அதெல்லாம் கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு மஞ்சரியோட அம்மா இங்கே அதை சொல்லும்போது இன்றைக்கி அதே சௌந்தர்யா கூட மஞ்சரி வந்து க்ளோஸாகவும் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில். ஆனால் இதுக்கு டீசெண்டாக சௌந்தர்யாவும் வந்து அவங்க ஃபேன்ஸ் மீட்டில் இதுக்காக பர்சனலாக சாரி கேட்டிருக்காங்க. அவங்க 2 விஷயத்துக்காக ரெக்ரெட் பண்ணி சாரி கேட்டாங்க. ஒன்று ராணுவ அடிப்பட்டப்போ அவன் நடிக்கிறான்னு சொன்னதுக்கும் அவங்க சாரி கேட்டாங்க, நான் அப்படி பண்ணியிருக்கூடாது அப்படின்னு சொல்லி இது அவங்க ஷோக்குள்ளேயும் கேட்டாங்க. அதே மாதிரி இப்போ மஞ்சரி விஷயத்துலையும் வந்து அவங்க சௌந்தர்யா ஃபேன்ஸ் மீட்டில் கேட்குற பட்சத்தில் நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, வேறு சொன்னது கஷ்டமாக தான் வந்து சொல்லியிருக்கக்கூடாது சாரின்னு சொல்லி அதுக்கு அவங்களும் ரியலைஸ் பண்ணி சாரி கேட்டாங்க. அப்படின்னும்போது அந்த சாரி அவங்க கேட்டதுனாலையும் இல்லை அவங்களுக்குள்ள அந்த புரிதல் இருந்ததுனாலையும் இப்போ சௌந்தர்யா கூடவும் மஞ்சரியும் க்ளோஸாக தான் இருக்காங்க. கோவா கேங் ப்ளஸ் சோஃபா கேங்னாலும் சோஃபா கேங்குன்றது அதில் யாருமே கிடையவே கிடையாது. தீபக்கும் முத்துவும் சோஃபா கேங்னு ஒன்று கிரியேட் பண்ணாதான் அவங்க வெளியில் தெரிய முடியும், இல்லை ப்ளஸ்ஸாக தெரிய முடியுன்றதுக்காக வந்தது. ஆனால் அதுக்குள்ளே அந்த சோஃபா கேங்குள்ளே இருந்த மஞ்சரியும் ஜாக்லினும் அழகாக ப்ளஸ் கோவா கேங் அப்படின்னு சேர்ந்து ரயான் சௌந்தர்யா கூட இருக்கிறதுல இப்போ ஒன்றா இருக்கிறதுல தான் அந்த அழகான ஃப்ரெண்ட்ஷிப் யதார்த்தமான புரிதல் இருக்குன்னா அந்த நான் சோஃபா கேங்க்கு எந்த இம்பார்ட்டன்ஸும்
பெருசாக கொடுக்க மாட்டேன். ஆனால் 2 இடத்துலையுமே இருந்த ஜாக்லினுக்கும் சோஃபா கேங்லேருந்து கோவா கேங் கூட தன்னை புள்ளியே பண்ண சௌந்தர்யா கிட்டேயும் ஜாக்லின் கிட்டேயுமே அந்த புரிதலுக்கு உட்பட்டு அது கேம் இல்லை, அந்த சூழ்நிலைக்கு அது அப்படி இருந்தது. இப்போ அதை ஒருத்தர் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற இடத்துல அது ஒரு அழகாக ஒரு என்ன சொல்கிறது, அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறி இருக்கு அப்படிங்கிறத நான் ரெஸ்பெக்ட் பண்ணி பார்க்குற இடமா மஞ்சரி கிட்டே இருக்குது, ஜாக்லின் கிட்டே இருக்குது, சௌந்தர்யா சாரி கேட்ட விதத்துலையுமே இருக்குது. ரயானுக்கும் மஞ்சரிக்குமே முட்டிக்கிட்டாலுமே அதே ரயான் மஞ்சரி இன்னைக்கு கோவா கேங் கூட சேர்ந்து அவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போது இதுதான் ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பாக எனக்கு தெரியுதுன்னா, இந்த ஃபேன்ஸ் மீட்டை பற்றி நிறைய பேசணுங்க. நம்ம அப்புறமா டீட்டெயிலாக பேசலாம். இந்த இடத்துல ஹேட்ஸ் ஆஃப் டு மஞ்சரி மாம்னு நான் சொல்லணும். அதுக்கப்புறம் பெண் குழந்தையை எதிர்பார்த்து மஞ்சரி அது பையனாக பிறந்துச்சு அப்படின்னாலுமே அந்த பையனை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில், அதாவது பொண்ணாக பிறந்தா இப்படி வளர்த்துருப்பேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல பையனாக பிறந்திருக்க பட்சத்தில் இந்த பையனை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு அவங்க இன்னொரு அழகான விஷயத்தை நிறைய நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.